என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நீங்க சொல்றத நான் காண மாட்டேன். நீ கேட்டியடி? என்ன சொன்னேன்? தோளும் இல்ல தொப்பளும் இல்ல அவருக்கு. தோள் இல்ல தொப்பளும் இல்ல அவரும் இல்ல முன்னும் இல்ல பின்னும் இல்ல. அப்பனா உருவமே இல்லைங்கறியா? ஏண்டி அடையாளம் அதுதான் சொல்லும் போது கவனமா கேளுங்கன்னு சொன்னேன். தோளும் இல்ல தொப்பளும் இல்ல. ஏண்டி அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். தோளிலே துளசி மாலை. தோல் இல்ல லே கேளு. பக்கத்துல கால போடுறீ. நான் கால போட்டா சண்டைக்கு வராதுங்க. தோளிலே துளசி மாலை, கப்பலில் அமிர்த கலசம், பள்ளியில் பரிச வீரணை, பாதத்தில் செந்தாமரை, முன்னரகை பின்னரகை. எனக்கு அதெல்லாம் ஒரு சந்தேகம். என்ன? அவருக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்குமா? ஏது மச்சண்டி. மச்சமா? மச்சண்டி. மச்சண்டி. ஏய் மச்சண்டி. ஏய் மச்சண்டி. அவ்வளவு ஒரு அழகு படைத்தவர். ஏமா? அம்புட்டு ஆசை வந்தோம். சும்மா சும்மா சொல்லியிருக்காங்க. ஆத்து மணலை என்னனாலும் எண்ணிடலாமா? அர்ஜுன மணலை மட்டும் எண்ணவே முடியாது. என்ன அவ்வளோ பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி. ஏமா இங்க சொன்னது ஒரு இடத்துல வந்தாருன்னு நான் அப்படியே வழிமறைச்சு வச்சாரு. அம்மாடி தொடக்கூட கூடாது. நான் அம்மானா அவர் உங்களுக்கு அப்பா மாதிரி இல்லையா? பார்க்க கூட மாட்டேன். பார்க்காதீங்க. சொன்ன அடையாளத்தை கவனம் பார்க்கணும் இல்லையா? பார்ப்பேன். எல்லாருக்கும் தான் கேட்பேன். நானும் ஒரு சைஸா பாப்பேன். என்னத்த என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே எடுத்துக்க. சரி ஓரங்கட்டி வந்துடுவேன். அம்மாவை கூப்பிட்டு விட்டுருவேன். கூப்பிட்டு விட்டுருவியா? இல்லம்மா நீங்க சொன்னாலும் வந்துட்டாரு வாங்கம்மா அப்படிமே. அப்படியா? என்னம்மா நீங்க போய் சரி வரட்டா. சரி ஓய்வு எடுக்கிறேன். போயிட்டு வாங்க. ராசி நல்லா போய் வந்த உடனே கூப்பிடணும். அவர் வந்த உடனே நான் கூப்பிட்டு விடுகிறேன். வந்து சொல்லுகிறேன். ஏண்டி ஒரு பேச்சுக்கு அவர் அலங்காரம் தரணும் வச்சுக்க. நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? இல்ல என்ன பண்ணுவேன்? காதலிப்பா காதலிப்பா லவ் பண்ணுவா. காதலிப்ப அப்படின்னு சொல்லு. காதலிப்பேன். நான் ஒரு மாதிரியா இருந்து நீ என்ன பண்ணுவ? நான் கட்டி ஏறி காதலித்து விடுவேன். அப்படி சொல்லு. இன்னைக்கு வரட்டு நாக்கி இன்னைக்கு ஒரு கை பார்க்க ஏழகனே மனந்தனில இதோ ஏழகடி மண்ணும் வந்து அடைந்து விட்டோம். பணத்தை பார்த்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. பாணி என்ற வரங்கள் அடைகள் சிறப்பு. சென்று பார்ப்போம். குத்து மதிப்பா போய் நம்ம பாடத்தில் ஆடக்கூடாது. நான் மேல பாக்குறேன், நீ கீழே பாரு. உங்களுக்கு இதுங்கிறேன். இங்கிட்ட வாடி. இங்கிட்ட
இங்க வாங்க ஏங்க உங்களை நான் இதுங்கிறேன் நான் அதுங்கிறேன் தலைவாணியை அந்த தலைவாணியை வச்சு அமுக்கு ஏங்க என்ற பார்த்தா உங்களுக்கு வரலையா வாங்க இதுக்கு போலாம் அதே ஒரு சன்னியாசி யாரு மூவாசி மற்றவன் கண்ணாசியா சன்னியாசி மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை சகல ஆசை மற்றவனா என்னை ஏன் வழித எடுக்கிறாய் சன்னாசியா அவர் சன்னாசிக்கிறாரு உங்களுக்காக 1 வருஷமா 2 வருஷமா 10 12 வருஷம் பச்சை தண்ணி பல்ல விடாம தூங்கினாலும் அண்ணாந்துகிட்டே குடிச்சியா பல்ல விடாம எங்க அம்மா உங்க நினப்புல இருக்கிறாங்க எங்க வேளாங்கண்ணி அம்மா வேளாங்கண்ணி அம்மா இவன் சொல்லிவிட்டா பாரு வேளாங்கண்ணி போலாம ஏங்க வாங்க என்ன பார்த்தா உங்களுக்கு வாங்க அவர் அது ஒத்து வர மாட்டாரு நான் என்ன செய்வேன் ஏங்க சரி என்னை பார்த்தா அவர் எச்சரிக்கை போறாரு நீ ஒரு தவம் இருந்து தவத்திற்காக நான் வடதேசம் சென்று கொண்டிருக்கிறேன் வடதோசை வடதேசம் சென்று கொண்டிருக்கிறேன் என்னை வழிமறைக்க வேண்டாம் விலகச் செல்லுங்கள் நான் போகும் பாதை விட்டு விலகச் செல்லுங்கள் உங்களை விடமாட்டேன் இல்ல உங்களை வந்து வழிமறைச்சு வச்சு நாங்க உங்களை வந்து எங்க அம்மாவிட்ட போய் விடாம எங்க மனசு போயா யார் இடத்தின் தலைவியா இருக்கு யாரு தலைவியா எங்க அம்மா இருக்காங்க ஏழகனி அம்மா 12 வருஷம் உங்களுக்காக தவம் இருக்காங்க இது வாங்க இங்க வாங்க எம்மா 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 சரி அப்படி என்னவோ ரகசியமா கேட்கறவில்ல நீ எம்மா இங்க பேசாம இருமா அவர் வெக்கப்படுறாரு நீ அது மாதிரி போகல நீ போதுனால ஐயோ அவர் மயக்கம் வந்து விழுந்துறாரு உடனே பார்த்தா யார் அவரு பாவம் இந்த பாடு படிச்சிருக்கீங்க சொன்னீங்கல்ல நான் சொன்னது அவருங்க சொன்னது நீதான் காலை கேட்கிற அவரா
ஏமா அவருமா அவருமா எங்கடி அவுக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்ல. போயிட்டு ஓடியாடுற மாதிரி இருக்கு. எதுக்கிட்டே அவளை அள்ளிட்டு வந்தேன்னு தெரியல. 1 வருஷமா 2 வருஷமா 10 12 வருஷம். ஆமா அவர் இந்த வழிமார்க்க வந்தாரு. எங்கடி இருக்காரு? வெளியே இருக்கிறாரு. வெளியே இருக்கிறாரு. சரி தண்ணி கொண்டு போனியா? அவர் பேப்பரை தொடச்சு விட்டார். அவரு மழை தண்ணி இருக்குல்ல அதை தொட்டு தடவிட்டு வந்தாரு. பண்டி எங்கடி பாரு இவர் என்ன கூடி கொண்டு போய் விடுங்க. இவர் என்ன ஒக்கப்படி சரண மாதிரி வைக்கப்படுறாரு. அந்த ரொம்ப வைக்கப்படுவாரு. யார் அவரா? ஆமா சரவணன் ரொம்ப வைக்கப்படுவாரு. அவரை வைக்கப்படுறாரு. ஆமா வள்ளியர் ஒண்ணு போட்டு பார்க்கணும். எல்லாத்தையும் காம்ப கழட்டி விடுவாரு. என் வள்ளியர் ஒன்று போனோம்ல. அதான் ஏமா அருமையா பேசுங்க. இங்க வாங்க உங்களை நான் காட்டுறேன். என்னத்த அவரம்மா எவரடி? அவரை பிடிச்சு வச்சிருக்கிறேன். பிடிச்சு வச்சிருக்கியா? ஏன் இப்படி தொட கூட கூடாதுன்னு சொன்னேன். எம்மா வந்தாரு. பிடிச்சு வச்சிருக்கீங்க. இல்லம்மா அப்படியே நின்றாரு. வந்து செப்பு செலை போல அவள் வந்து இருப்பாளானார். அவர் பல்லெல்லாம் பரிசு அப்படின்னு பாதமெல்லாம் செந்தாமரை, தோளில் துளசி மாலை, தொப்புல அமிர்த முன்னுறாக பின்னராக. நீங்க சொன்ன அம்புட்டு அடையாளம் அப்படியே இருக்கு. அப்ப கூட்டி போங்க நான் பாக்குறேன். கூட்டி போய் கொடுக்கறீ. கூட்டி போய் விடவா? அதுக்கான உருளை அட்வான்ஸ் வாங்கினே. வாங்க போனோம். தெரியாதுல எங்க நிக்கிறாருன்னு. கூட்டி போக 2 பேரும் வாங்க வாங்க. ஆயில ஆட்டா போட தெரியாம சிவ பூஜையில கரடி போட்ட மாதிரி இப்பதான் அவர் பார்க்கவே ஆரம்பிச்சிருங்க. அதுக்குள்ளே அங்கனதான் வந்து தும்மல் வருமா உனக்கு? எனக்கு என்னன்னு தெரியல. அவர் தாடி 1 முழம் தொங்குதா அந்த மசில் மூக்குல முழங்குச்சு. நீ என்ன மூச்சை விட போய் அவர் முகத்தை அப்படியே வச்சு ஒருத்தனா? அம்மா நீங்க சும்மா சொல்லப்படாதுமா. நல்லா அழகா இருக்காரு. நல்லா இருக்காரா? விலகடி பாக்குறதுக்கு. அம்மா அடி அப்பா ஆனா இருக்கேன். அப்படியா? கண்ணு வச்சுறாரு. எனக்கே இப்படி இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி ஏமா உங்க கனவுல இப்படியே தூக்கிட்டு வந்தாரா? இது என்னதா இந்த வில்லுக்குலாம்? ஆமா கடவுள் இவ்வளவு அழகா தான் வந்து நின்னாரு. எந்த பெண்ணுக்கு தான் ஆசை வராது இவ்வளவு அழகா இருந்தா? எனக்கே வருது. நீ எதுக்கு இதை கட்டிக்கிட்டு செவனே நவுத்து போட்டாரு வரல முன்னாடி புழுக்க மாட்டேன். அப்பப்ப காட்டிக்கிற வேஜாம பொம்பளை பிள்ளை நீ கொஞ்சம் அடை கொடுக்குமா இருக்கணும். கொஞ்சம் இறக்கமா இருக்கு விட்டேன். சரி 50 ரூபா பறிச்சுட்டு கொடுத்தேன். பேண்ட் தைக்க கொடுத்தேன். 50 ரூபா கொடுத்தனால இப்படி தைச்சு விட்டாரு. சரி அந்த நல்ல உருப்படியா ஒரு வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா 2 பேரும் சேர்ந்து சும்மா நாங்க 2 பேருமே உருப்படியான ஒரு வேலை. நம்ம மேல பூங்குடிக்கு வந்துட்டு உங்களை கூட்டி விட்டு போறேன் பாரு. அப்ப நீங்க தான் சொன்னீங்க என்னது? அப்பா அப்பா வேணும்னு சொல்லியிருக்கேன். தப்பா தவற பேசக்கூடாது. அப்பா எப்பா 7-8 வருஷம் கூட்டி வந்து பாராட்டு. முருகாயி பாவல வேண்டாம் கொடுக்க சொல்லி. ஏமா ஏண்டி இரும்படி இடத்துல அதெல்லாம் சரி. நீங்க என்ன செய்யற நாங்க பாக்குறேன். ஏதா நீங்க சின்ன பிள்ளைங்களையா அதை தெரிஞ்சுக்கூடிய வயசெல்லாம் கிடையாது. நீங்க போயிட்டு வாங்க. ஏன் பிரதர் சின்ன பிள்ளை தானே? நாங்க எப்பதான் பழகுறது? இந்த மாதிரி இது பழகுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் செய்து வைப்பல எப்ப? எங்க கல்யாணம் நானோட உங்களுக்கு கல்யாணம். நல்லா ஒண்டி பார்த்து தான் பழக்கம். சேர்க்க செய்யறதெல்லாம் பார்ப்பேன். ஒளிஞ்சு நின்று பாப்பியா? சே மோசமான விளையாட்டு. நீங்க செய்யறத பார்த்து அதெல்லாம் நாங்க போய் செய்யறோம். சரி இப்ப நீங்க இருக்கணுங்கிற இல்லப்பா போயிட்டு வாங்க. போய் போனோம். எப்பா எப்பா சுவாமி வாங்க. வணக்கம். ஐயா வாங்க வணக்கம். வாய் திறக்க மாட்டீங்களா? என்ன வாயில் எதுவும் வச்சிருக்கிறீங்க? சுவாமி வணக்கம்னே. தாயே நான் ஒரு தவயோகி. தவத்திற்காக வடதேசம் செல்கிறேன். சரி என் வழியில் குறுக்கிடாமல் விட்டு விடுங்கள். இப்ப உங்களை என்ன செஞ்ச? ஒண்ணுமே செய்யலையே. எதுவுமே செய்ய ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே நீங்க தவயோகி. உங்களோடு பேசிக்கொண்டால் வீண் என்னுடைய நேரம் வீண் தான் ஆகிறது. சரி என் நேரத்தை வீணடிக்க வருவது. உடனே கூப்பிட போய் அதாவது இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
அவசியம் இல்லையா? அவசியம் இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை தன்னந்தனியா நின்று இருக்கே, யாரு என்னன்னு கேட்கறது இல்லையா நீங்க? எது இவரை பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்காரு. இவரை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்டதுல தப்பே இல்லை. நல்ல உருளை கட்ட மாதிரி எப்படி ஆள் ஜம்முடு. 2 பேருக்கு ஆத்தா பொருத்தமா இருக்கா? 2 பேத்துக்கா பொருத்தமா இருக்குல்ல? கல்யாணம் பண்ணாலும் அப்படித்தான் இருக்க. எப்படித்தானோ நாங்க 2 பேரும் என்ன பண்ண போறோம் தெரியுமா? புது வாழையில அரைச்சு மாமி தொண்டையில நினைச்சு மாமி கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. நான் வந்து உங்களே கல்யாணம் செய்து கண்டனே 1 வருஷமா 2 வருஷமா தோழி சொன்ன மாதிரி 12 வருடங்களாக தவம் புரிந்து வருகிறேன். நீங்க எப்பொழுது வருவீர் என்று வழி மீது வெளிவைத்து காத்து கொண்டிருக்கிறேன். எப்படி அம்மா தாயே, தவம் செய்வதற்காக மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை ஆகிய ஆசைகளை திறந்து பணிங்கு பார செய்கிற ஈசனுடைய வலது கையில் இருக்கக்கூடிய பாசுவாத்திரம் வருவதற்காக இந்த நேரத்தில் என்னை வழிமறிக்காமல் என் வேடத்தை தொடர்ந்து வாய்ப்பு கொள்கிறேன் தாயே. எப்படியா? நான் தவத்திற்காக செல்கிறேன். நான் ஒரு தவ யோகி. என்ன யோகி என்ன பரவாயில்ல, என்னை கல்யாணம் செய்துக்கங்க, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். பாவம் ஒத்தே இங்க இருந்து போவீங்க. நான் பெண் பூமி பார்த்த நான் பெண் திரும்பி பார்க்க மாட்டேன். அடையப்பா பெண்ணா இவனை நான் பார்ப்பதே இல்லை. ஐயோ, இந்த கோவத்துக்கு சொல்ற மாதிரி இருக்கு அவரு. எது கோவமா சொல்ற மாதிரி இருக்கியா? எனக்கு பிடிக்கலையா? அதான் சம்போ மகாதேவா. யாரு அவங்களா? 4 பேர் வந்திருக்காங்களா? ஏன்னா முதப்படிதான் ஜெம்பக்கான அவர்கிட்ட வேற சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஏங்க
நான் உங்களுக்காகவே பிறந்திருக்கேன். நீங்க எனக்கு பிறந்தவர் இப்போ எனக்காக நீங்க பிறந்திருக்கீங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து பாரு, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க முன்பதாக நம்ம கல்யாணம் செய்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உன் எண்ணத்தை மறந்து விடுத்தாயே. ஏனென்றால் இந்த நேரத்தில் என் தமையனார் இட்ட கட்டளை ஏற்று நான் வடதேசம் செல்ல இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் உன்னை திருமணம் செய்ய இயலாது. சரி, நான் சென்று வருகிறேன். நீங்க செய்ய வேண்டாங்க, நான் செய்யறேன். ரொம்ப சௌரியமா போச்சு. ஆமா, என்பவர் ரொம்ப பீதிக்கிறியா? அதாவது போத்துக்கிட்டு படுத்தா படுத்துக்கிட்டு போத்துனாங்க, 2 ஒண்ணுதான். அதனால கல்யாணமே செய்திருங்க. நீங்க எதுக்குமே செய்ய வேண்டாம். பொண்டாட்டி நான் எதுக்கு இருக்கேன்? புருஷனால முடியலன்னா பொண்டாட்டி தான் உதவி செய்யணும், பொண்டாட்டினால முடியலன்னா புருஷன் தான் உதவி செய்யணும், இல்லையா? என் காலதாபத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் உங்களோட வீண் பேச்சு பேசுவதற்கு அவசியமே இல்லை. அவசியம் இல்லையா? என்னை வழிவிடுங்கள். எவ்வளவு சௌரியமா சொல்றாரு பாருங்க. எத்தனை வருஷமா பச்சை தண்ணி குடிக்கலப்பா, தொண்டையெல்லாம் காய்ச்சி போகும். இவரையே கல்யாணம் செய்துக்கிட்டு அவ்வளவு ஒரு தவம் இருந்திருக்கேன். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அந்த மனுஷன். எப்படி சொல்லிட்டேன், சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாரு. தன்னந்தனியா நிக்கிற அப்படின்னு அவருக்கு அதோட நிலைமையில தெரியல. நான் மலரோடி தனியாக நின்றே என் மகராசன் உனக்காக ஓடோடி வந்தேன். நான் மலரோடி தனியாக கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். ஏங்க அத்தான் அத்தை தலையில கொண்டைய பாரு, கழுத்துல கொட்டைய பாரு, கையில என்னதுங்க இது? தாய் தவம் செய்ய வேலையை தடுத்துக் கொண்டிருக்கிறேன். தாழ்மையுடன் கேட்கிறேன், என்னை விடை கொடுங்க. நீங்க என்ன கெஞ்சி கெஞ்சாலும் தெரியும், பரவாயில்ல. ஆனா உங்களை விடுற மாதிரி இல்ல. இன்னும் என்னது தவயோகி? எத்தனை தடவை இதே நாடு மயில மயில இறக்கு போடுமா? பாக்கணும் வட்டி புடிச்சு பிடிக்கணும். என்ன இருந்தாலும் விட்டு வைக்க கூடாது. வாங்க, ஆனா உனக்கு வந்த கிறங்க பாரு, வெங்காயத்துக்கு வேலை ஏறின மாதிரி பவுடர் வச்சு மாலையை போட்டுட்டாலே அப்படி அது ஒரு மாதிரி ஆயிடுறேன். அப்ப இந்த மாலையை போட்டா நீங்களே சன்னியாசின்னு நான் நினைக்க முடியுமா?
நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க இப்பெல்லாம் மாலையை போட்டுக்கிட்டு தான் எல்லா வேலையுமே செய்யறது. என்ன சொல்றேன்? எல்லா வேலையும் என்னென்ன வேலைன்னு கேட்கணும்ல. தண்ணி போடுங்க, சரக்கு அடிக்க, எல்லாமே தண்ணி அந்த மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் செய்யறாங்க. மாலை போடாம இருக்கிறப்பெல்லாம் நல்லா இருக்காங்க. இவர் இப்ப மாலையை போடுகிற அப்படி நல்ல மனிதன் நினைக்க முடியுமா? இப்படியே போட்டிருந்தா பரவாயில்ல. வருஷம் வரும் அப்படியா? என்ன விரட்டாதம்மா, அவர் ஓட முடியல, தூக்கிட்டு ஓட முடியலம்மா. அந்த இத கணைய வயிற்ற தூக்கிட்டு ஓட முடியல. கிழிச்சு விடுவீங்கள? என்ன வள்ளி திருமணம்னா என்ன பயமுறுத்துறீங்கள? என்ன ஒரு 10 நேரத்துக்கு வந்துட்டு பயந்துட்டு வந்தாலு இப்ப பாரு வள்ளி திருமணத்துக்கு வா உடனே பேசிக்கிறேன். பேசுறோம் தெரிஞ்சு பேசுறேன். ஆளூர் கடையில என்னங்கிறது உனக்கு கொம்பா முளைச்சு இருக்குது. வள்ளி திருமணத்துக்கு வா பேசிக்கிறேங்கிறதே உண்மை. பேசிக்கிட்டு நிக்கணும். என்ன பயப்படுறாரு? உன்னை அங்கவா பேசிக்கிற அப்படின்னா என் பேசுனது இல்ல கேக்குறேன். எடுமா இதே ஊர்ல நீங்க வள்ளி திருமணம் வாங்குங்க, நீங்க நார்தர் போடுங்க, வள்ளி நான் போடுறேன் பார்க்கலாம். அதான் சாலூர் கணேசனா மணப்புறம் ஜோதியான்னு பார்க்கணும். என்ன மறப்புறீங்க? அது அடுத்த வாரம் நல்ல கத்திரிக்காய்க்கு கால் நிலை முடிச்ச மறந்துட்டு வள்ளி திருமணத்துக்கு வாவா. இவரை கட்டிக்கிட்ட தூக்கி எப்பா அர்ச்சனா, நீ தான் லவ் பண்றேன்னு சொல்லு. ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த பொண்ணு நீங்க எல்லாரும் சொல்லுங்களே. சொல்ல மாட்டாங்க. சித்தப்பன் எப்படி சொல்லுவாங்க? சித்தப்பனா? எல்லாம் இப்ப எல்லாம் பிள்ளைங்க தான் உதவி செய்யுதுங்க. பிள்ளைங்க தான் உதவி செய்யறீங்களா? பாவம் அந்த அம்மா ரொம்ப சிரமப்படுது. அப்பா 12 வருஷம் தண்ணி கூட குடிக்காம இருந்துச்சான். அதனால நீங்க கல்யாணம் செய்துக்கம்மா ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? வாய்க்கிலே மணுங்கிறாரு. அவங்களுக்கு எல்லாம் பேசாத நான் உள்ள வந்து உடைய செய்கிறேன் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை எப்படி நம்பி போலாமா? போக முடியாதானே? நீலு குயிலே நெஞ்சு குயில நீல குயிலே நெஞ்சு குயில ஒரு இந்த கோட்டை விட்டு வெளியில அவர் எங்கேயுமே போக முடியாது. என்ன? ஏன்னா ஏழகனியோட கோடு அவளை தெய்வ சக்தி வாய்ந்த கோடு. எப்படி? அத்தா அத்தா என்னத்தான்
இவர் சுத்த போட மாட்டார். தம்பி குச்சி போடு. இவர் தம்பி அவனுக்கு இது மாதிரிதான் இருக்கும் லட்சணம். ஏங்க போட்டா அதுக்கு எதுக்கு யூடியூப்ல எடுத்து போக முடியாது. என்ன அப்படி நடந்து கொண்டிருக்கீங்க? அவர் நிக்கிற அழகே அழகுதான். 7 கோடுங்க. இந்த கோட்டை போட்டுன்னா தாண்டவே முடியாது. ஆனா ஒரு முறை மட்டும் சொல்லிருங்க. போட்டுட்டா அத்தான் போட்டுவா கோடு போட்டுடுங்களா? ஐயோ போடுவா போடுறேன். போட்டுருக்குறாரு. சரி நீங்களாம் சொல்றீங்க, உங்க மேல வச்சு நம்பிக்கை வச்சுதான் அவருக்கு நான் கோடு போடுறேன். எல்லாருமே இப்படி சிரிச்ச முகத்தோடு இருந்து காலையில இங்க 2 பேருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருங்க. நெல் வேற ஊறிக்கிட்டு இருக்கு, பின்னாடி கல்யாண சாப்பாடு போடணும் இல்லையா? அதனால நீங்க எல்லாருமே இருந்து எங்க 2 பேர்த்தையும் ஆசீர்வாதம் வச்சுட்டு இது அதுக்குள்ளே நான் சரி பண்ணிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த ஆளை போய் இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் சரி பண்ணலாம். அப்படின்னு தவிர என் அத்தான மீதான் ஏதோ மிதிச்சு பிடிச்சாட்டு இருக்குனே, அதுதான் ஒண்ணு நினப்பு இல்லாம அலைகிறாரு. இல்லம்மா, புளிய மரத்து இருட்டுல வந்தாரு நடந்து பயந்துட்டாரா? பின்னாடி ஒரு மாடு ஒண்ணு திறந்துக்கிட்டே வந்துச்சுனே. மலைக்காட்சி விழுதப்ப மாடு கிட்ட முடிச்சுதான் வந்துச்சு தெரியல. வாழ நினைத்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம்.